பெரிய வலியுல்லா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா அலிஹி. ஊரு உலகம் சிங்கம் புலி கரடி எல்லாம் பயப்படுது. வீட்டுல அவர் மனைவி மட்டும் அவர் பேச்சு கேட்கறது இல்லை. காட்டுல உட்காந்து திக்ர் செய்வாங்க. அவங்கள சுத்தி ஒரு பெரிய கூட்டம். எப்பவுமே அல்லா 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 அல்லா. பொதுவாகவே நிறைய மனைவிமார்களுக்கு இப்படி அல்லா அல்லான்ட்டு இருந்தவெல்லாம் பிடிக்காது. அவர் எப்ப பார்த்தாலும் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. காட்டுல உட்கார்ந்து இருப்பார். பகதாதுல இருந்து ஒரு பையன், சின்ன வயசு அவரு ஷேகை பார்க்கணுன்ட்டு வந்தார். வீடு விசாரிச்சாரு, வீட்டையும் சொல்லிட்டாங்க. அந்த நேரம் ஷேக் இல்லை. ஷேக் அங்கே உட்காந்துருக்காரு காட்டுக்குள்ள மரத்துக்கடியில். ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றி உட்காந்துருக்குது. திக்ரு மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்கு. இவர் நேராக வீட்டுக்கு போயிட்டாரு. தெரியாம கதவை தட்டிட்டார். அந்த அம்மா வெளியே வந்த வேகமே சரியில்லாமல் இருந்தது. என்ன அப்படின்ன உடனே இவர் அரண்டு போய், நிஜமாவே இது இவ்வளோ பெரிய அவுளியாவுக்கு இப்படி மனைவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் யோசிச்சுட்டு, என்ன விஷயம்னு, இல்லை ஷேக்கை பார்க்க வந்தேன். உனக்கும் பொழப்பில்லை அவருக்கும் பொழப்பில்லை, போ அங்கே போ அப்படின்ட்டு அவங்க காட்டில் அங்கே மரத்துக்கு கீழே அவங்க திக்ரு செய்கிற இடத்துக்கு அப்படி காட்டி விட்டுருச்சு. இவர் பேயறிஞ்ச மாதிரி வர்றார். இவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பதில. அவரு நினைச்சது அவங்க வீட்லேயும் எல்லாமே வழிமார்களாக இருப்பாங்க, பயங்கரமா இருக்கும், நம்ம ஏதாவது ஒழுக்கக்கேடா நடந்துடக்கூடாதுன்ட்டு பவ்யமா போனா பதிலும் வேற மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ள வர்றாரு. தூரத்துல இருந்து ஷேக் வர்றாங்க. அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா அலி கூடவே சிங்கம் வருது. இவர் எதிரில் வந்துட்டார். சலாம் சொன்னாரு. ஷேக் பார்த்தாங்க. வலிமார்கள் முகத்தை பார்க்கிற போதே பல பேர் அகத்தையும் விளங்கி விடுவார்கள். அவர் சலாம் சொன்னதை பார்த்துட்டு அவருடைய தோற்றமும் அவர் திருன்னு முழிக்கிறதும் அவர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காருங்கிறதும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஷேக்குக்கு. மெதுவா கேட்டாரு, வீட்டுக்கு போனியோ? சொன்னாரு, ஆமா போயிட்டு தான் வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் இப்போ ஷேக்குக்கும் தெளிவாயிருச்சு அவர் என்ன மாதிரி மனோநிலையில இருப்பாருன்னு. அவர் டப்புன்னு அடுத்து கேட்டார், ஏன் இந்த மனைவியை வச்சிருக்கிறீங்க? தலாக்கு விட வேண்டியதானே, தலாக்கு விட்டுறலாமல்ல. அப்போ ஷேக்கு சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ரெண்டுமே அற்புதமான விஷயம். என்ன தெரியுமா? அந்த அம்மா உங்ககிட்ட மட்டும் இல்ல, எங்கிட்டையும் அப்படிதான் பேசும். பயங்கரமா சத்தம் எல்லாம் போடும். அங்க நான் அமைதியா இருப்பேன். வாய் பேசாம பேச வேண்டியவங்களுக்கு முன்னாடி நான் அமைதியா அங்க இருக்கிறதுனால இந்த வாயில்லா ஜீவனெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. எது? சிங்கம் புலி பயங்கரமா சேட்டை செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள்கிட்ட அமைதியா இருக்கு. காரணம் நான் அங்க அமைதியா இருக்கேன். நான் அந்த அம்மாவை தலாக்கு விட்டுறலாம். ஆனா நான் தலாக்கு விட்டா இந்த ஊர்ல எவனும் கட்ட மாட்டான். அந்த அந்த அம்மாவுடைய சுபாவம் அப்படி மட்டுமல்ல, அவ எப்படி இருக்கிறாளோ பேச்சில், என் பிள்ளைகளுக்கு அவள் நல்ல தாயாக இருக்கிறாள். என் பிள்ளைகளுக்கு, அதாவது நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய செய்தி இது. டப்புன்னு மூக்குக்கு மேல கோவம் வந்து தலாக்கு குளாண்டு போறாங்கல்ல. என் பிள்ளைகளுக்கு அவள் நல்ல தாயாக இருப்பதால் நான் அவளை தலாக்கு விட மாட்டேன். மட்டுமல்ல, நான் தலாக்கு விட்டால் வேறு எவரும் திருமணம் செய்யவும் மாட்டார்கள். அந்த அம்மா இப்படிதான் பேசிட்டு இருக்கும். நானும் அமைதியாவே இருப்பேன். அங்க அமைதியா இருக்கிறனால இங்க வெளியில சிங்கம் புலி எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அந்த பையனுக்கு சந்திக்க வந்த வாலிபருக்கு தெரிய வச்சார். இதை நான் சொல்ல வந்தது எதுக்கு தெரியுமா? அஞ்ச வேண்டிய அல்லாஹுவை அஞ்சு விட்டால் அகிலத்தின் படைப்புகளான சிங்கம் புலி யானை எவ்வளவு பெரிய பெரிய வன விலங்குகளோ மனிதர்களோ எல்லாம் இவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் அஞ்ச வைப்பான். எத்தனை சஹாபாக்கள் மான்களோடு பேசியவர்கள், சிங்கத்தோடு பேசியவர்கள், புலியோடு பேசியவர்கள், பறவைகளோடு பேசியவர்கள். சஹாபாக்களின் கைகளிலே கற்கள் தஸ்பீஹ் செஞ்சது. பாறைகளிலே இருந்து பறவைகள் வரைக்கும் எல்லாம் வசப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் தான். நீ அஞ்ச வேண்டியவர்களை அஞ்சு விட்டால் எல்லா பொருளும் உன்னை பார்த்து பயப்படுவது மட்டுமல்ல, ஒரு கௌரவத்தை கண்ணியத்தை எல்லாம் கொடுத்துருவான்.